எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறைய அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக 200 ரூபாய்க்கும் கீழே அல்லது 200 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கிற 5 பங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 பங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்பாக இருந்தாலும் ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் ரொம்ப சூப்பராக இருந்ததால் நான் இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனால் இந்த 5 பங்குகளை நான் செலக்ட் பண்ணுறேன்னு முதல் சொல்லிடுறேன். இப்போதைக்கு அதோட பி வேல்யூ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி பியை விடவும் கம்மியாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 20க்கும் கீழேயும் இருக்குது முக்காவாசி ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பெக் ரேஷியோ ஒரே ஒரு ஸ்டாக் தவிர மற்ற எல்லாமே 1க்கு கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. 5 கேட்டகரியில் வந்தாலும் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு 3லேருந்து 5 வருஷம் இதெல்லாம் டபுள் ட்ரிபிள் அடித்து மல்டி பேக்கராக ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இதை அண்டர் வேல்யூடு சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மொதல் ஸ்டாக் கோதாவரி பவர் அண்ட் டிஸ்பேட்ச், GPIL சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் ப்ராமினன்ட் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாஞ்ச் அயன், ஸ்டீல் பில்லட்ஸ், வயர் ராட், அப்புறம் முக்கியமாக பவர் ஜெனரேஷன்லேயும் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் இன்டகிரேஷன் சூப்பராக இருக்குது. அதாவது பேக்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது மைன்லேருந்து அயன் மைனிங்லேருந்து மைன் பண்ணி எடுத்த இரும்பு தாதுக்களை கொண்டு ஈஸியாக அதோட ஃபேக்ட்ரிக்கு கொண்டு அதை உடனே ஸ்டீலாக உருக்கி அதை தனியாக எடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதை பண்ணுறதுக்கு பேர் தான் பேக்வர்ட் இன்டகிரேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கிற சரியான பிளான்ட் வச்சுட்டு இருக்கிறதால இவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம டாடா ஸ்டீல், JSW அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியலன்னாலும் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நிறைய பேருக்கு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு 13,000லேருந்து 14,000 கோடி மார்க்கெட் கேப்பில் இருக்கிற சரியான மிட் கேப். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே கீழே சரிஞ்சு 200க்கும் கீழே தான் இருந்தது. இந்த வாரம் இது 200 தாண்டி என்ன கேட்டால் ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடாகவும் மாறிடுச்சு. இப்போலேருந்து நம்ம பார்த்தா கூட ஒரு 15லேருந்து 20% வரைக்கும் மேலே ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, இம்மீடியட்டாக போகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பங்கு. இதோட பி ரேஷியோ ரொம்ப கம்மி, பெக் ரேஷியோ ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது, கடன் கிடையாது, EPS, ROE, ROCE, இன்ட்ரின்சிக் வேல்யூ, டிவிடெண்ட் ஈல்ட் எப்படி பார்த்தாலும் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷிப்பிங் பிஸ்னஸ் இந்தியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. முக்கியமாக ஷிப்பிங் மட்டும் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு பொருளையும் உள்நாட்டிலே கூட அவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு மாறிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு PSU, அதாவது கவர்மெண்ட் கம்பெனி, நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஷேரும் இருக்குது. கார்கோ எடுத்துக்கிட்டாலும் சரி, டேங்கர், ஆஃப் ஷோர் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி எல்லா சர்வீஸ்லையும் சக்கப்போடு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் இதுக்கு இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000லேருந்து 9,500க்குள்ளே இருக்கிற ஒரு சாலிட் மிட் கேப் கம்பெனி. 384 தாண்டி 400 டச் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தப்ப ஒரு 47லேருந்து 50% கீழே விழுந்து இப்போதைக்கு இந்த 200 ரூபா ரேஞ்சில் வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10லேருந்து 15% மேலே போயிருக்கு. இருந்தாலும் இதோட பி ரேஷியோ இன்னமும் இண்டஸ்ட்ரி பியை விட கம்மி. முக்கியமாக பெக் ரேஷியோ 0.41 தான் ரொம்ப ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது அதை பார்த்தா. அப்புறம் டெட்டு கிடையாது, எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்கு, ப்ரமோட்டர்ஸும் ஸ்ட்ராங் என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்ததா DCM ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் குரூப்போட கம்பெனியில் இருந்தாலும் இது ஒரு சின்ன மிட் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். சுகர், ஆல்கஹால், ரேயான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நான் முக்கியமாக பார்க்கறது இவங்களோட அக்ரி பேஸ்ட் பிஸ்னஸ். அதுலேயும் முக்கியமாக நிறைய ட்ரோன்ஸ் தயாரிச்சிட்டு இருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு. அதனால இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு ரொம்ப அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நான் பார்க்குறேன். இது நான் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்ப கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கும் கீழே இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல லாபத்தில் வெளியில் வந்தேன். இப்போ திரும்ப நான் இதை வாங்க ஆரம்பித்தேன். என்ன ரீசன்னா இந்த
ட்ரோன்ஸோட முக்கியமான டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய மாடர்னைசேஷன் ஆகிட்டு இருக்கு, ஆட்டோமேஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய ட்ரோன் வாங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இதோட PE ரேஷியோ கம்மியானா பெக் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் ரெட்டில் இருக்குது. மற்றபடி பெருசாக கடன் கிடையாது, மற்ற எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்குது. ஒரு 23% கீழே விழுந்திருந்தாலும் ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அலுமினியம் தயாரிக்கிறதுல ஒரு நல்ல மார்க்கெட் ஷேரோட இருக்கிற ஒரு PSU கவர்மெண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி. இதை பற்றி நான் அதிகமாக பேச தேவையில்லை. ஏன்னா அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தேவைப்படுது. ரொம்ப ஈஸியாக வந்து இவங்களுக்கு வந்து மைனிங்லேருந்து கிடைக்கிறதால இது வந்து ஒரு நல்ல நவரத்னா கம்பெனியும் கூட. நால்கோவோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட்லே ரொம்ப லூக்ரேட்டிவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா இதுதான் சொல்லுவேன். ஒரு நல்ல மிட் கேப் 35,000 கோடியை தாண்டி போனது 33,700 சொச்சத்தில் இருக்கு. 263லேருந்து 30% கீழே விழுந்து 184க்கும் கீழே கிடைக்குது. இதோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3 1 பங்கு தான் இண்டஸ்ட்ரி பியோட இருக்கு. அப்புறம் பெக் ரேஷியோ பாருங்க, அதோட வளர்ச்சி கம்பேர் பண்ணால் இந்த ப்ரைஸ் எந்த அளவுக்கு சீப் அப்படிங்கிறது இதை பார்த்தா நமக்கு தெரியுது. ஆனால் இதோட EPS, ROE, ROCE எல்லாமே சூப்பர். இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கிறதுலே இந்த பர்டிகுலர் பங்குக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்புறம் முக்கியமாக டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப சூப்பராக இருக்கு, 4.35. ஸோ இது வந்து கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சீப்பான விலையில கிடைக்கிற ஒரு PSU. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பன்சாலி என்ஜினியரிங் பாலிமர்ஸ், BEPL சொல்லுவாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ABS அப்படிங்கிற பாலிமர், அதாவது இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு நிறைய பயன்படுற, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ், ஆட்டோமேட்டிவ், இது எல்லாத்துக்குமே இந்த பாலிமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனி மட்டும்தான் இருக்கிற இந்த ஏரியாவில் இது வந்து ஒரு நல்ல ஸ்மால் கேப் கம்பெனி. நிச்சயமாக மிட் கேப் கம்பெனியாக வளர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 3000க்கும் கீழே தான் இதோட மார்க்கெட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் தான். ஒரு 177 தாண்டி போக வேண்டிய இந்த கம்பெனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிஞ்சு 35% சரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 114-15 ரேஞ்சில் கிடைக்குது. இருந்தாலும் PE ரேஷியோ ரொம்ப சீப்பு, பெக் ரேஷியோ ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது. மற்ற எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு. முக்கியமாக இவங்களோட டிவிடெண்ட் டீலும் ரொம்ப சூப்பராக இருக்கு. 200 ரூபாய்க்கும் கீழே கிடைக்கிற பங்குகள் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ரிசர்ச் நல்லா பண்ணிவிட்டு அப்புறமா முடிவெடுங்க. நன்றி.